டெட் 2022 இந்த எக்ஸாமில் 82 மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெட் பேப்பர் 2ல 82 மார்க் ஈஸியாக எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த எக்ஸாம் டிசம்பரா ஜனவரியா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போ தான் நான் படிக்க போகிறேன்னா என்னால் எடுக்க முடியுமா நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக முடியும். அதுக்குரிய ஷார்ட்கட்ஸையும் நான் சொல்லித்தர்றேன். அதே மாதிரி இந்த எக்ஸாம்லாம் என்ன மாதிரிலாம் இருக்கும், இந்த எக்ஸாம்ல எந்தெந்த டாபிக்லாம் கஷ்டமா இருக்கும், அதை எப்படி ஈஸியா கிராக் பண்றது, இந்த டெட் 2022 சிலபஸ் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துடலாம். ஓகேயா, இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு முழுசா புரியும். சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெட் 2022 பொறுத்தளவு ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ஷார்ப்பா படிச்சு ஷார்ட்டா படிச்சாலே பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு அடுத்து நியமன தேர்வு வைக்கப்படுறது இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிறைய பேர் அதெல்லாம் கிடையாது, எக்ஸாமோடய அவ்வளவுதான், டெட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த சீனியாரிட்டி லிஸ்ட் இருக்கும். ஏன்னா 2012 பாஸ் பண்ணவங்க இன்னும் வரைக்கும் வெயிட் 12 இதுல பாஸ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சு. 2013 பாஸ் பண்ணவங்கல இருந்து இந்த வரைக்கும் கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர்னா எவ்வளவு பேர்னா குறைஞ்சது ஒரு 2 லட்சம் பேர் கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 சேர்த்தோம்னா ஒரு 3.5 கிட்ட வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால நம்மளுக்கு என்ன மாதிரி போட போறாங்கன்னா தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம எலிஜிபிள் ஆயிருவோம். இது எலிஜிபிள் டெஸ்ட், எலிஜிபிள் ஆயிருவோம். அதுக்கு அடுத்து நம்ம மற்ற விஷயங்களை அவங்க சொன்னாங்கன்னா அதை பத்தி நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கலாம். டெட் 2022 நம்ம சிலபஸ் அப்டேட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, நிறைய விஷயங்கள் இதுல சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப எலாபரேட்டா படிக்க சொல்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா 6th to 8th மட்டும் நீங்க டாபிக் வைஸா, அதாவது நாங்க சிலபஸ்ல கொடுத்துருக்க டாபிக் வைஸா நீங்க என்ன பண்ணுங்க, எந்த வித இதுவும் இல்லாம டிஃபிகல்ட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணிருங்க, படிச்சிருங்க எல்லா சப்ஜெக்ட்லயும் அப்படின்னு டீடைல்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க நம்ம டிஆர்பி. ஓகேயா? சோ இதுல 6th to 8th அப்படின்னு பார்க்கும்போது தமிழ், இங்கிலீஷ், என்ன அதுக்கப்புறம் என்னது மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் வந்துடும். பட் சைக்காலஜி எப்படி டீச்சர் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதாவது சைக்காலஜி எப்படி அப்படின்னு சொன்னா இந்த 30 மார்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். அந்த ஸ்பாட்ல நம்ம இருக்கிற அந்த விஷயத்த நான் யோசிக்கணும். அதாவது ஒரு கொஸ்டின் ரீட் பண்றீங்க, அந்த இடத்துல நம்ம ஒரு குழந்தைய பத்தி கேட்கறோம்னா அந்த இடத்துல நம்ம குழந்தையா நினைக்கணும். இல்ல ஒரு பொண்ணை பத்தி கேட்கறாங்கன்னா அந்த பொண்ணை நினைக்கணும். அவங்க என்ன செய்வாங்க நினைக்க, ஒரு அனுமான தீர்வு தாங்க சைக்காலஜி. அதனால இந்த 30 மார்க்கை பத்தி நம்ம கணக்குலயே சேர்க்க கூடாது. இந்த 30 மார்க் அவங்க கையில தான் இருக்கு. நம்மளுக்கு அந்த டயத்துல நம்மளோட மைண்ட் இருக்கிற டயத்துல என்ன ஃப்ரெஷ்னஸ் இருக்கோ அந்த கையில தான் இருக்கு. அதாவது மார்க் போடுறவங்க கையிலயும் கொஸ்டின் எடுக்கிறவங்க கையிலயும் நம்மளுடைய மைண்ட் ஃப்ரெஷ்னஸ் கையிலையும் தான் இந்த 30 மார்க் இருக்கு. அதனால இந்த 30 மார்க்கை பத்தி நான் பேச விரும்பல. ஏன்னா இந்த சைக்காலஜினாலே அப்படிதான். உளவியல்னா ஒரு அனுமானம் தாங்க. உளவியலை யூனிட் 1ல இருந்து 10 வரைக்கும் நான் கிளாஸும் முடிச்சுட்டேன், டெஸ்டும் முடிச்சுட்டேன். யூனிட் 1ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் நான் உங்களுக்கு முடிச்சுட்டேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல பாத்துருங்க. இப்பதான் நீங்க புதுசா வர்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்களுமே என்ன பண்ணுவீங்க, பிளேலிஸ்ட்ல பார்த்து நீங்க படிச்சிருங்க. இந்த சைக்காலஜி முக்கியமானது. அதே மாதிரி சைக்காலஜில 11 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் நீங்க கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு டாபிக் வைஸா படிச்சே ஆகணும். அந்த யூனிட் 1ல இருந்து 10 வரைக்கும் அது என்னென்ன டாபிக்னு பார்த்துலாமா? இங்க பாருங்க, growth and development of the child, சரியா, theories of child development, attention, perception and memory, motivation and learning, intelligence and creativity, personality, socialism, agency of child development, pedagogy conscience, அதுக்கடுத்து பெடகாலஜிஸ் கான்சென்ஸ் பார்ட் 2, அதுக்கப்புறம் அதுலயே 3 வருது. ஸோ இதுதான் அந்த 10 யூனிட். இந்த யூனிட் 10ஐயுமே நான் உங்களுக்கு லெசனாவும் நடத்திட்டேன், டெஸ்டாவும் முடிச்சுட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த சிலபஸ்ல உள்ள மாதிரியே அதே லைன்லயே இப்ப இங்க மீனிங் அப்படி கொடுத்துருக்காங்க, மீனிங் கான்செப்ட் இதே லைன்லயே நான் என்ன பண்ண போறேன்னா கொஸ்டின் கேட்க போறேன். சோ இந்த மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், ஃபுல்லாவே கவர் ஆயிரும். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் புதுசா படிக்கிறதுனால பிரச்சனையே இல்லை. நம்ம பிளேலிஸ்ட்குள்ள போங்க, உங்களுக்கு புக்கெல்லாம் தேவையே இல்லை. ஏற்கனவே நம்ம நடத்திருக்கோம். தமிழுக்கு தனியா, இங்கிலீஷ் தனியா, மேத்ஸ் தனியா, சைக்காலஜி தனியா, சோசியல் தனியா எல்லாமே நடத்திருக்கோம். சோ பார்க்காதவங்க தயவு செய்து பிளேலிஸ்ட்ல போய் சப்ஜெக்ட் வைஸா பார்த்து படிச்சுட்டு டெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து தமிழ்
தமிழ்ல வந்து என்ன அப்படின்னா 6ஆப்ல இருந்து 8ஆப் வரைக்கும் கம்பல்சரியா தமிழ் படிக்கணும். இப்ப தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடா, மலையாளம் படிச்சிருப்பீங்க, உருதுலாம் படிச்சா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதேதான். 6ஆப்ல இருந்து 8ஆப் வரைக்கும் அந்தந்த லாங்குவேஜ்னா நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸை ஃபாலோ பண்ணி படிக்கணும். ஸோ இந்த 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட்ல இந்த சிலபஸ்ல என்ன இருக்கோ இது சார்ந்து அப்படியே தொடர்ச்சியா நான் கொஸ்டின் கேட்க போறேன். ஸோ எல்லாருமே ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணாலே உங்களால 82 மார்க் கண்டிப்பா எடுத்து பாஸ் பண்ண முடியும். ஏன்னா பேப்பர் 1லயே நம்மளோட அகாடமில படிச்சவங்க எவ்வளவு பேர் பாஸ் பண்ணிக்காங்க தெரியுமா? எல்லாருக்குமே நான் விஷ் பண்ணிட்டேன். அவ்வளவு பேர் 108 மார்க், 109 மார்க், 110 மார்க் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவு கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே வேலிடிட்டியா, குவாலிட்டியா கொடுப்போம். சாதாரணமா நீங்க பணம் கட்டி படிக்கிற அந்த இதை விட நம்ம இதுல படிச்சீங்கனாலே கொஸ்டின்ஸ் எல்லாம் வேலிடா இருக்குது உங்களுக்கே நல்லா தெரியும். நிறைய பேர் ஃபோன் பண்ணியே சொல்லுவாங்க கொஸ்டின் நல்லா இருக்கு உங்கள்கிட்ட ஃப்ரீயாவே இது பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்க எல்லாருமே பாஸ் பண்ண பேட்ச் தான். ஸோ அதனாலதான் நாங்க அப்படி கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கிலீஷ்னு பாத்தீங்கன்னா கிராமர் டாபிக் வைஸாவே போட்டுடலாம். சரியா? நீங்க கேட்ட மாதிரி டாபிக் ஒர்க்ஸாவே நான் உங்களுக்கு நடத்தின அதே வீடியோல உங்களுக்கு டெஸ்டிங் கண்டக்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்படின்னா சரியா வரும். சரி, ஓகே. இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா கம்மிங் சண்டே 6 PM உங்களுக்கு இதுக்குரிய டைம் டேபிள் வெளியிடுவேன். ஏன்னா வந்து அதுக்குள்ள நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து டிசம்பர் லாஸ்டா ஜனவரி 1ஸ்டாங்கிற ஒரு க்ளூ கிடைச்சிடும். ஸோ அந்த க்ளூ வச்சுதான் நான் உங்களுக்கு ஷெட்யூல் வெளியிடுவேன். ஏன்னா ஷெட்யூல் வெளியிட்டக்கு அப்புறம் உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த பேப்பர் 2ல நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க கண்டிப்பா. பேப்பர் 2 முடிஞ்ச உடனே நியமன தேர்வுக்கு நீங்க படிக்க ஆரம்பிச்சுங்க. நானும் கிளாஸ் கண்டிப்பா போட்டுருவேன். இப்ப பாருங்க, மேக்ஸ் சயின்ஸுக்கு இந்த ஹெட்டிங் இருக்கா? இந்த ஹெட்டிங் வைஸா தான் நான் டெஸ்ட்டுக்கு எடுக்க போறேன். இதுல வந்து என்ன ஸ்பெஷல்னா மேக்ஸை பொறுத்தளவு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்ங்கிற மாதிரி இல்லை. தமிழை கொடுத்தாலும் இங்கிலீஷ் மீடியம் எழுதிடுவாங்க. ஏன்னா சேமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க கேட்டனால நான் முயற்சி பண்றேன். சயின்ஸுக்கு நான் தமிழ் இங்கிலீஷ் மீடியம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த இருக்க சயின்ஸ் டாபிக், இந்த டாபிக் வைஸா தாங்க நான் உங்களுக்கு டெஸ்ட் கொடுப்பேன். நல்லா பாத்துக்கோங்க. இதுல வந்து 6th என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்க, 7th என்ன கொடுத்துருக்காங்க, 8th என்ன கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க. இதே சிலபஸ் படி தான் நான் கொடுப்பேன். டெலகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி ஷார்ட்ஸ்ல நான் உங்களுக்கு நாளைக்கு என்ன டெஸ்டோ அது ஷார்ட்ஸ்ல கண்டிப்பா போட்டு விட்டுருவேன். அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து சோசியல் வந்து 60 மார்க். அதாவது எப்படி வந்து மேத்ஸ் சயின்ஸ் சேர்ந்து 60 மார்க் அவங்களுக்கு வருதோ அதே மாதிரி நம்மளுக்கும் சோசியல் மட்டும் 60 மார்க் வரும். ஸோ அது வந்து யார் யாருக்கு வரும்னா இந்த ஆர்ட்ஸ் குரூப்புக்கு இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சோசியல் 60 மார்க் இருக்கு. ஸோ இவங்களுக்குமே நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டாபிக் இருக்கும். ஸோ இந்த டாபிக்ல இருந்து எடுக்க போறேன். இப்போ வாட் இஸ் தி ஹிஸ்டரி, வரலாமா என்ன, அப்ப அதுல இருந்து ஒரு கொஸ்டின் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு எடுக்கும் போது உங்களுக்கு என்ன ஆயிரும்னா ஃபுல்லாவே தரவாயிரும். இப்ப சொல்லுங்க, கடைசி நேரத்துல நீங்க படிச்சாலும் நம்ம அகாடமில கண்டிப்பா உங்களால பாஸ் பண்ண முடியும். உங்களோட நீங்க நியமன தேர்வு வச்சாங்கன்னா அது பாஸ் பண்ற வரைக்கும் உங்களோட இருக்கும். இல்ல இதோடய போதும்ட்டாங்கன்னா இது பாஸ் பண்ற வரைக்கும் உங்களோட இருக்கும். எப்படியாவது அரசு வேலையை எல்லாரும் ஒவ்வொருவரும் வாங்கணுங்கிறதா நம்ம அகாடமியோட ஒவ்வொருத்தரோட குறிக்கோள். ஏன்னா இது வந்து சாதாரணமா உள்ளவங்க நடத்துறது கிடையாதுங்க. நாங்க எல்லாருமே ஏற்கனவே போட்டி தேர்வுல வெற்றி பெற்றவங்க. எங்களுடைய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அதனால கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். ஸோ டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஎன்யூஎஸ்ஆர்பி, பேங்க் எக்ஸாம் இதெல்லாம் பாஸ் பண்ணவங்க சேர்ந்துதான் இது நடத்துவோம். ஸோ கொஸ்டின்ஸ்லாம் ரொம்பவே தரோவா வேலிடா இருக்கும். ஸோ ஷார்ட்கட்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயே போட்டுருவேன். பட் டெஸ்ட் கிளாஸஸ் மட்டும் உங்களுக்கு கிளாஸஸா போடுவேன். இந்த சோசியல் சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் தனித்தனியா ஹெட்டிங்காவே பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. நாங்க என்ன செய்ய போறோம்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயும் இந்த ஹெட்டிங்ல உள்ளதை நாங்க உங்களுக்கு கொஸ்டின் எடுத்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு எப்ப ஷெட்யூல் வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா சண்டே ஈவினிங் 6 PM ஷெட்யூல் நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். ஓகே, இது எல்லாத்தையும் எப்படி அட்டன் பண்ணலாம்? ஃப்ரீயா யூடியூப் லைவ் டெஸ்ட்ல அட்டன் பண்ணலாம். ஓகே, இப்ப 82 மார்க் ஈஸியா எடுக்கிற வழியை நான் சொல்றேன். டெய்லி மார்னிங்கு, சரியா, மார்னிங்கு ஈவினிங்கு டெஸ்ட் கன்ஃபார்மா இருக்கும். அதை நீங்க அட்டன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ஷார்ட்கட்ஸ் அது எல்லாத்தையும் கன்ஃபார்மா பார்த்துருங்க, எழுதி வச்சுக்கோங்க. டெஸ்ட், ஷார்ட்கட்ஸ், மெட்டீரியல்ஸ் வீக்லி ஃப்ரீயா கொடுப்போம். ஸோ மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 82 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். ஓகே, இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்களா, டிசம்பர் லாஸ்டா இல்ல ஜனவரி 1ஸ்டா எக்ஸாம்?
இது அனுமானத்துல போயிட்டு இருக்கு. எல்லாருமே ஒண்ணு சொல்றாங்க. அதனாலதான் சண்டே ஈவினிங் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறேன். ஸோ டிசம்பர் லாஸ்டா ஜனவரி ஃபர்ஸ்டா எப்ப வச்சாலும் அதுக்கேத்த மாதிரி ஷெட்யூல மாத்தி போட்டு கடைசி வரைக்கும் உங்களோட நாங்க இருப்போம். அதே மாதிரி கீ ஆன்சர் வெளியிடுவோம். எக்ஸாம் முடிஞ்சோடனே கீ ஆன்சர் நம்மளே போட்டுருவோம். ஸோ எல்லாருமே தயாரா இருங்க. யாருக்காவது ஹால் டிக்கெட்டு கீ ஆன்சர் இதை பத்தி எல்லாம் யோசிக்கிறேன், மைண்ட் கூட குழப்பிக்கிறேன்னா அப்பெல்லாம் குழப்பிக்கிறாதீங்க. அதெல்லாம் வந்தோடனே நாங்க அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். எல்லா விதமான அரசு வேலைகளுக்கும் இலவசமா நாங்க பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். இதுக்கடுத்து டிஇஓ, ஏஇஓ, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபாரஸ்ட் எக்ஸாமு, போலீஸு, குரூப் 4 இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு டெய்லி ஃப்ரீயா மெட்டீரியல்ஸ், கிளாஸ், டெஸ்ட் எல்லாமே வேணும் அப்படின்னா நம்மளுடைய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போட்டித் தேர்வுல வெற்றி பெற்றவர்கள் நடத்தக்கூடியது, வெற்றியாளர்களின் மைதானம் இது. நம்மளுடைய மைதானத்துல நீங்களும் ஒரு ஆளை பங்கேற்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு உறுதி அளிக்கிறோம். நீங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, கண்டிப்பா பாஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். எங்களோட நீங்க ஜஸ்ட் வாட்ச் விட்டு டெஸ்ட் எழுதினாலே போதும், ஈஸியா உங்களால மார்க் எடுக்க முடியும். 82 மார்க்குங்கிறது எலிஜிபிள் மார்க்கு. நான் உங்களை 150 மார்க்குங்கிறத எய்ம் பண்ண சொல்றேன். அப்பதான் 82 மார்க் அது வரும். ஸோ கண்டிப்பா உங்களால முடியும். ஸோ டெஸ்ட் ஷெட்யூல், ஃப்ரீ டெஸ்ட் ஷெட்யூல் சண்டே ஈவினிங் 6 PM உங்களுக்கு நாங்க கொடுக்க போறோம். தயாராங்க. ஆல் தி பெஸ்ட் நண்பர்களே. எந்த விதத்தை உங்களுக்கு டவுட்டா இருந்தாலும் தாராளமா கேட்டுக்கலாம். நீங்க நினைச்ச மாதிரியே எல்லா ஷார்ட்கட்ஸும் ஷார்ட்ஸ்ல வரப்போகுது. தயாராயிருங்க. மறக்காம சாம்பியன்ஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே, எல்லா நண்பர்களுக்குமே என்னுடைய நன்றிகள். ஸோ நான் பார்த்துருப்பீங்க நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. ஸோ எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். நான் உங்களை சப்ஸ்கிரைபர்ஸா பார்க்கலாம். அதனாலதான் நான் உங்களை ஃப்ரெண்டுன்னே, நீங்களுமே என்னை வாத்தியாரா பார்க்க வேணாம், உங்களோட ஃப்ரெண்டாவே எடுத்துக்கோங்க.